உடல் ரோகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. டாக்டர் ஐஸ்வர்யா நேச்சர் கியூ சென்டர். அனைவருக்கும் ஆரோக்கியம், இயற்கையின் அரவணைப்பு. ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. அடையாறு ஹேண்டிகிராஃப்டில் ஒரு ஆன்மீக உலகம். வீட்டிற்கு தேவையான அனைத்து கடவுள்களின் சிலைகள் அழகிய உருவங்களில் கிடைக்கும். அடையாறு ஹேண்டிகிராஃப்ட். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 2026 அரசியல் மாற்றம் என்ன, யாருக்கு சாதகமா இருக்கும்? தமிழ்நாடு அரசியல்ல பெரிய ஒரு பலமா இருக்கக்கூடிய ஜாதகம் பாத்தீங்கன்னா விஜய் சார். அவரது கடகராசி, அவருக்கு மார்ச் 15க்கு மேல எல்லாம். ஒரு தலைவருக்கு கண்டக சனி, ஒரு தலைவருக்கு அட்டமத்து சனி. ஸோ இவங்களுக்குள்ளதான் பெரும் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நிர்ணயம் பண்ணுறதுக்கு அந்த டேட்டுங்கிறது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் யாருக்கு சாதகம் பாதகங்கிறது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் கூட்டணியில் ஒரு மாற்றம் வரும். கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னுடைய கணிப்புல இருக்கு. நீங்கள் நினைக்காத அளவுக்கு நீச்சபங்க ராஜயோகம். அது எதிர்கட்சிகளுக்கு பெரிய, அவர் யாரை பிரிப்பார் யாரை பிரிக்க மாட்டாருன்றது வேற. தங்கத்தின் விலை விண்ணை தொடுமா? 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன். தங்கத்தில் போடுங்க, தங்கத்தில் போடுங்கன்னு சொல்லி குறையிற மாதிரி குறையும். என்னை பொறுத்த வரைக்கும் 28வது வருஷம் வரைக்கும் 2025 எண்டுக்குள்ள தங்கம் 1 லட்ச ரூபாய் தொட்டு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெறும்போது இன்னும் தங்கத்தினுடைய விலை ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மைகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய இயற்கை பேரிடர்கள் இந்த 25ல நிறைய நடந்துருச்சு. கடல் கொந்தளிப்புகள் பார்க்கலாம், கப்பல் சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படும். இந்திய ராணுவத்திற்கு ஒரு சவால் விடுகின்ற அளவிற்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சந்திப்பீங்க. 2024 இதே மாதிரி ஒரு மீட்டிங் போடும்போது ஷெல்வினை ஒரு இது சொல்லியிருந்தார். ஃப்ளைட்னால விபத்து ஏற்படும் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாசத்துல அது ஏற்பட்டது. 2027-28 வரைக்கும் இது இப்படியே ஃபாலோ ஆகுன்னார். மலை பிரதேசத்தில் வீடு வச்சிருக்கவங்க, கடற்கரையில் வீடு வச்சிருக்கவங்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கலாம். என்னையும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த வருஷத்தில் சரியாக மாட்டும். மனிதன் பண்ணக்கூடிய எரரால் திருப்பி பெரும் விபத்துகள் இந்தியாவிலே வரும். 2026ல நிச்சயம் இன்னொரு விமானம் இதில் வரும்ன்றீங்க? கண்டிப்பாக வரும். அது மனிதன் பண்ணக்கூடிய எரரால். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். முதல்ல ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். டாக்டர் ஐஸ்வர்யா நேச்சர்ஸ் கியூர் சென்டர், முகப்பேர் மற்றும் மந்தவெளி, சென்னை. அனைவருக்கும் ஆரோக்கியம், இயற்கையின் அரவணைப்பில். ஸ்ரீ ஷீரடி விஜயசாயநாத குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோயில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பாதி, மதுராந்தகம், செங்கல்பட்டு. அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், திருவான்மியூர். அழகும் அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஒரே இடம். கோஸ்பான்சர்ட் பை ஆச்சி, த மதர் ஆஃப் குட் டேஸ்ட். இந்த 2025 ஒரு சில பேருக்கு ரொம்ப சிறப்பானதாக அமைஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு சவால்கள் நிறைந்ததாக அமைஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் எதுவுமே இல்லை மேடம் அப்படியே எல்லா வருடம் மாதிரி தான் அப்படியே போச்சுன்னு இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 2025 முடிஞ்சு 26 ஒரு வருடம் முடிஞ்சு ஒரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, நமக்கான தேடுதல் ஏதாவது நிறைவேறுமா, நமக்கான மாற்றம் ஏதாவது ஏற்படுமா, நம்மளோட ஆசைகள் ஏதாவது, கனவுகள் ஏதாவது நிறைவேறுமா அப்படின்னு. அப்படி இந்த 26 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இங்கே வருகை தந்திருக்கிற ஜோதிட வல்லுநர்களை வருக என்று வரவேற்கிறேன். என்னோட வணக்கங்களும் சார். வணக்கம் மேம். இந்த 26ல ரொம்ப பெருசா முதல்ல நம்ம பார்க்கறதே அரசியல் மாற்றமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 26ல நம்ம தமிழ்நாடுமே ஒரு தேர்தலை சந்திக்க போகுது. அதுக்கான களப்பணிகளும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட முதல் கேள்வியா 2026 அரசியல் மாற்றம் என்ன, யாருக்கு சாதகமா இருக்கும்? 2026ல தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருது. ஆமாம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஜாதக கிரக நிலைகளின்படியும் எனக்கு தெரிந்தபடி தலைவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு எதிர்பார்க்கல. ஏனென்றால் ஜாதகப்படி ஒரு தலைவருக்கு கண்டக சனி, ஒரு தலைவருக்கு அட்டமத்து சனி. ஸோ இவங்களுக்குள்ளதான் பெரும் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஜாதக ரீதியாக 2026ல் இல்லை. இது ஒருவேளை மாறலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கின்ற அந்த நாள்
அல்லது எலெக்ஷன் ரிசல்ட் வருகின்ற அன்று நாள் யாருக்கு சாதகமா எந்த இருக்கும்? தலைவருக்கு சாதகமாக சாதகமா அமைகிறது என்பதை பொறுத்து இதில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு உண்டு. நீங்க சொல்லுங்க சார். 2026 அதாவது இந்த கிரகநிலை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ என்ன அரசு நடந்துட்டு இருக்கோ, அதாவது நம்மளுடைய திமுக அரசு இப்போ போயின்னு இருக்கு, இது அப்படியே அண்ணன் சொன்ன மாதிரி அது அப்படியே அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போவுமே எல்லா அஸ்ட்ராலஜரும் பொதுவாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டை வச்சு தான் அடுத்த விஷயத்தை வந்து நிர்ணயம் பண்ண முடியும். அந்த நிர்ணயம் பண்ணுறதுக்கு அந்த டேட்டுங்கிறது ரொம்ப அவசியம். அந்த தேர்தல் டேட்டு ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் யாருக்கு சாதகம் பாதகங்கிறது ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் சொல்லுவாங்க. பட் பொதுவான கருத்து, பொதுவான விஷயங்கள், பொதுவான கிரகநிலைகள் எடுத்து பார்த்தா இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்களுக்கு மட்டுமா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா கூட்டணி சேரும்போது கூட்டணி தலைவர்களுடைய தன்மைகளும் பார்த்து தான் நம்ம வந்து பலன் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னோட அரசியலில் என்னோட கணிப்பும் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போவும் அதை பார்க்கணும் அப்படின்னா தேர்தலுடைய டேட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும். ஓகே, அதை பொறுத்து தான் புதுசா யாராவது தலைவர் வருவாங்களா இல்லை இதே தலைவர் இருப்பாங்களா அப்படின்றது. ஆனால் சாதகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கம்மா? எப்பயுமே ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சு தான் அந்த ஜாதகத்தையே கணிக்க முடியும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை எப்படி என்ன குழந்தைன்னு சொல்ல முடியுமா? ஒரு அளவுக்கு யூகிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் பெரியவங்கலாம் சொன்ன மாதிரி தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். எப்பயுமே ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் அவருடைய ஜாதகம் பேசும், அதை தாண்டி அந்த கட்சி எந்த நேரத்தில் நிறுவப்பட்டது என்பதை பொறுத்து தான் அதோடைய டேட்டா நம்ம எடுக்க முடியுன்ற அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே ஒரு மாதிரி வலுவான அமைப்பில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. என்னை கேட்டால் கூட்டணியில் ஒரு மாற்றம் வரும். கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்னுடைய கணிப்பில் இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை 200% இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேற்று கட்சிகளுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இருக்கிற கட்சி அப்படியே தொடரலாம். ஆனாலும் ஓட்டு வித்தியாச அடிப்படையில் புதிதாக வரக்கூடிய கட்சி இல்லை ஏற்கனவே செம்மையாக டஃப் கொடுத்துருக்க கட்சி ஓரளவுக்கு செம்ம காம்படிஷன் கொடுப்பாங்க. ஈக்குவலாக வர்றதுக்கான இப்போ 1-2 இடங்கள் அப்படின்ற மாதிரி போகுமே தவிர கண்டிப்பாக தாமரை நிறைய இடத்த வாக்கு பிடிக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா விருச்சகம் நல்லா இருக்குது அப்படின்ற அசப்ஷனில் பார்க்கும்போது, மோடி ஜாதகத்தை பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஆளுமை அதிகமாக இருக்கிறது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. நீங்க ஐயா? இல்லை, நான் என் கட்சிக்கு தான் அரசியலில் பேசுவேன். அதனால் நாங்கள் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கேன். ஓகே, நான் வந்து எந்த மேடையில் டிபேட்டில் போயினா என் கட்சி பற்றி நான் பேசுவேன். பட் கிரக சஞ்சாரங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதிச்சாரத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் அது ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும். யார் இருக்காங்க யார் இல்லை எல்லாமே பார்க்கணும். ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். டிசம்பர் 20க்குள்ளேயே நிறைய சிக்கல்கள்லாம் வரும், கூட்டணி பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள். ஆனால் என்னன்னா ஜாதகத்தில் இப்போ தமிழ்நாடு அரசியலில் பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, பிரதர்ஸ்லாம் சொன்னாங்க, சிஎம் சாருடைய ஜாதகத்துக்கு அஷ்டம சனி, இன்னொன்று வந்து நம்மளுடைய எடப்பாடி ஐயா ஜாதகம் வந்து கண்டக சனி. ஏன்னா சிம்ம ராசி சிஎம் சாரு, எடப்பாடி ஐயா வந்து கன்னியா ராசி. பட் இவங்க 2 பேருமே சுற்றி இப்போ போக்கு. விஜய் சார் ஃபுல்லாக வந்திருக்காரு, அவரது கடகராசி, அவருக்கு மார்ச் 15க்கு மேலெல்லாம் பீக்கு நிறைய வரும். அதே போல் வந்து இன்னும் பல தலைவர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் நிறைய நயனார்ஜி வந்திருக்காரு. அதே போல் டெல்லியில் பார்த்தீங்கன்னா மோடிஜி இருக்காங்க. கூட்டணிகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தோட இப்போ இவங்க இருக்கக்கூடிய எல்லா ஜாதகத்தையும் இப்போ சொன்னாலும் ரிஷபம் ஒன்று உள்ள இருக்கு, அது வந்து உதயநிதி சார். ஓகே, ஸோ அவரது தான் வந்து இப்போ ஜோசியத்தில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவருடைய ஜாதகத்துக்கு இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஆமான்னுவாங்க. என்ன பிரச்சனைனா அவரது வந்து இப்போ எல்லாத்தோடய வலிமையாக இருக்கக்கூடிய நேரம். ஓகே, இந்த ரிஷபராசியில தான் இந்த ஆண்டே பிறக்குது, ரோகிணி நட்சத்திரத்துல தான் பிறக்குது. எல்லாரும் அதை தான் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கணிப்புகள்
ஃபேவரலாக வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளாக என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றது இந்த அதிச்சாரத்தை வச்சு தான் சொல்லணும். ஃபேவரங்கள் பார்த்தீங்கன்னா டஃப்பான இது டைம் பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய ஆட்சிக்கு வந்து எவ்வளோ எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய துணை முதல்வர் அமைப்பு அப்புறமா முதல்வர் அமைப்புகளை அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரலாக இருக்கிறது தான் ஜாதகத்தில் காட்டுது. ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ள நிறைய அன்ஃபேவரபிள் விஷயங்களும் நிறைய இருக்கு. அதில் எது தலை தூக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்கும். அடுத்தது வந்து தேக ஆரோக்கியத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து ஒன்றா ஸ்திரத்தன்மையோடு இருக்காது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் வந்து இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி விருச்சகத்துக்கு வந்து மோடிஜிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வச்சு தான் அது மூவ்மெண்ட் வரும். தமிழ்நாடு கணிக்க முடியும் இங்க இருக்கிற எல்லாமே மோடிஜி இது எல்லாமே நல்லா இருக்கிறனால தான் அவர் 3வது முறையா வந்திருக்கிறாரு. பட் அதே சமயம் அவருக்கே வந்தாலும் குரு பெயர்ச்சி வரைக்கும் அவருடைய ஜாதகத்திலே வந்து நானே வந்து சொல்லி இருக்கிறது 2026ஆம் ஆண்டு வரைக்கும் செவ்வாய் திசை அவர். எதிரிகளால் அவரும் கவனமா இருக்கக்கூடிய ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானது வரார். ஹெல்த் ஆரோக்கியத்திலும் ரொம்ப முக்கியமானது வரார். ஸோ விஜய் இது வந்து பெரிய அளவுக்கு டேக்கப் ஆகுன்றது நான் பார்க்குறேன். அதாவது ரொம்ப டஃப் கொடுக்கறது. இந்த மும்முனை போட்டிகள்லாம் வந்ததுன்னா ஆளக்கூடிய ஆட்சிக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். ஏன்னா விஜய் சார் வந்து நீங்க நினைக்காத அளவுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அனலிஸ் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அதனால அது வந்து எதிர்கட்சிகளுக்கு பெரிய அவர் யாரை பிரிப்பார் யாரை பிரிக்க மாட்டாருன்றது வேற. அவங்களுடைய ஸ்ட்ராங்காக ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் விஜய் சாருடைய ஓட்டுகள் வந்து பேசப்படக்கூடிய ஓட்டாக தான் எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு இந்த எலெக்ஷனில் ஏன்னா அவருடைய இது வந்து புரட்டாசிலேருந்து ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த ஆட்டம் இப்போ திருப்பி வேகம் எடுக்கும் மாதிரின்றது தான் ஜோதிடத்தில் நான் பார்க்கக்கூடிய விஷயம். இந்த 2025 வந்து இன்னும் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா தங்கத்தின் விலை. அதாவது ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா 11% உலக தங்கத்தை வந்து நம்ம இந்திய பெண்கள் மட்டுமே வீட்டில் வச்சிருக்காங்களாம். அதிகமாக தங்கத்தில் முதலீடு செய்கிற நாடாவும் வந்து நம்ம இந்திய நாடு தான் இருக்கு. ஸோ அப்படி இந்த 2026 தங்கத்தின் விலை விண்ணை தொடுமா? ஆல்ரெடி தொட்டுருச்சு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே தொட என்ன இருக்கு? இன்னும் தொடுமா இல்லை சரிவு ஏதாவது ஏற்படுமா? அதாவது 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன், தங்கத்தில் போடுங்க தங்கத்தில் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். குறையிற மாதிரி குறையும். என்னை பொறுத்த வரைக்கும் 28வது வருஷம் வரைக்கும் நீங்க தங்கத்துல போடுறதுல ஒண்ணுமே குறை கிடையாது. 26 இல்லை, இப்போ போட்டுட்டு 28 வருஷம் வரைக்கும் வச்சா கூட லாபம் இருக்கிறதோட உங்களுக்கு டபுள் மடங்கு ஆகக்கூடியதுதான். தங்கம் வந்து கண்டிப்பாக குரு வீட்டில் இப்போ வாக்கியபடி சனியை கூட மாறினாலும் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் 28 வரைக்கும் தங்கத்தினுடைய வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்றது தான் என்னுடைய. தங்கம் விலை அப்படிங்கிறது யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக போன வருடம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கிற போது நான் சொன்னேன் 2025 எண்டுக்குள்ள தங்கம் 1 லட்ச ரூபாய் தொட்டு பார்க்கலாம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட போயிட்டு வந்துருச்சு. 2026 ரொம்ப ரொம்ப பிரமாதமான உயர்வு வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிலத்திலையும் தங்கத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சேதாரம் இல்லாத லாபத்தை பார்க்கலாம். தங்க வளம் குறைய வாய்ப்பே இல்லை. தாராளமாக தங்கத்தை வாங்கலாம். நீங்க சார். அதாவது இப்போ வந்து கடக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் வந்து குருவாகப்பட்டவர் மாறப்போகிறார். இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெறுறார். உச்சம் பெறும்போது இன்னும் தங்கத்தினுடைய விலை ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மைகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, தங்கம் மட்டும் இல்லாத வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இருந்துருக்கு. முந்தையெல்லாம் ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்காது. பட் இன்னைக்கு ஷேர்ஸ்னால உயர்ந்தவர்கள் தான் ஏராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது. இப்பெல்லாம் நிறைய ஆண்கள் வந்து கோல்டா வாங்குறேன்னா அது எல்லாமே பேப்பர்ல தான், இதுல ஷேர் மார்க்கெட்ல வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்க. ட்ரூ. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருஷம், அதாவது இதே கிரகத்துக்கு முன்னாடி 29,600 ரூபா இருந்தது. இன்னைக்கு ரேட் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ இந்த 12 வருஷத்துல இந்த குரு வந்து சுற்றி வர்றதுக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் இருக்குன்னு. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 12 வருஷத்துல இது அப்படியே டபுளாக ட்ரிபிளாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. ஆக்சுவலாக குருவோட பேரே பொன்னன்னு பேர். அவர் உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக பொண்ணு விலை ஏறத்தான் செய்யும். ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி கொஞ்சம் ரிங்கர் ரோசஸ் ஆடும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக
15,000 கிட்ட தங்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்தியாவிலே இப்போ நிறையா தங்கம்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய ஆபரணங்கள் இல்லாமல் கோல்டு காயின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக நிறைய பொருளாதார வளர்ச்சி வரும். ஸோ தங்கம் கண்டிப்பாக விலை ஏறும். ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து பொருளாதாரத்தை பொறுத்து தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய பொருளாதார நிலை வந்து ரொம்ப மிதமான நிலையில தான் இருந்துச்சு. ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருந்து தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உலக அளவில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மிகவும் சவால்கள் நிறைந்ததாக தான் இந்த 25 வந்து இருந்திருக்கு. ஸோ 26 நம்ம இந்தியா மற்றும் தமிழ்நாடோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தேர்தலையும் நம்ம சந்திக்கும் பொழுது அது முக்கியமான விஷயமே பொருளாதாரம் தான். ஸோ அது எப்படி இருக்கும் 2026ல்? இல்லை, இப்போ இந்த 2025லேயே நீங்கள் ரொம்ப பொருளாதாரம் மந்தம்னு சொன்னீங்க. இல்லை அது இல்லை, உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம எங்கேயோ வளர்ந்துருக்கோம். ஆனால் உலக நாடுகளே ஒரு சவால்கள் நிறைந்ததானே இருக்கு. நிறைய மாற்றங்கள்னால அதுவே ஒரு பொருளாதாரம் இருக்கு. இப்போ இந்த 2026ல் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பின்னாடி குரு பகவான் உச்சகதிக்கு வந்துருவார் திருக்கணிதப்படி. அப்படி அவர் வருகிற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நேராக மகரம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்ப்பார். இந்த உலகளாவிய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிற போது நாங்கள் இந்தியான்னா மகரம்னு தான் சொல்லுவோம். ஓகே. அப்போ இந்த குருவின் பார்வையில் இந்த மகரம் வருகிறதுனால அதிக லெவலில் எல்லா துறைகளிலுமே மிக உன்னத வளர்ச்சி இந்தியா பெறுவதை பார்க்கலாம். 26ல் வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக மிக பிரமாதமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுக்கும். உலக நாடுகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பெரியவர்களின் இந்த வேலைகள் ரொம்ப சிறப்படையும். நோ டவுட். ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது 2025 நீங்க இந்த வருஷத்துல ஆண்டர்பிரினர்ஸ் எவ்வளவு மாறி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க, உருவாயிருக்காங்க. 6.25% வந்து அதிகமா இருக்கு ஜிடிபி. அது வந்து ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய வந்திருக்காங்கிறது சோஷியல் மீடியாஸ்லயே நமக்கு தெரியுது. ஏன்னா எத்தனை பேர் அவங்களோட பக்கத்து வீட்லயே தெரியுது. நீங்க வெளியிலேயே போக வேண்டாம், நம்ம பக்கத்து வீட்டுல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. முந்தி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் கிடைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஒரு வேலையை தேடுறதுக்கு நீங்க நிறைய தேட வேண்டியிருக்கு. வந்தாலும் ஒரு 3 மாசம் இருந்தாங்கன்னா அடுத்த மாசம் போயிடுவாங்க. பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6.25% வந்து 2024-25 வந்து ஜிடிபி ரேட் வந்து உயர்ந்திருக்குன்னு நம்மளுடைய கருத்து கணிப்பு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் இன்னும் அதிகபட்சமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, வழி தெரியாம. நான் சொல்றது ரூட் பாயிண்ட் தெரியாம. பட் ஃபினான்ஷியல் இதுல வந்து அந்த சுக்கிரன் மேல கவனம் செலுத்தினவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துல வராங்கன்றது என்னுடைய கணிப்பாக இருக்கு. இந்த வருஷம் பயங்கரமான மாறுதல் இருக்கும் இந்தியாவில். எல்லாரும் உலக நாடே திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இயல்பாகவே ஆல்மோஸ்ட் கிரக அமைப்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஃபாரின்லேருந்து இந்தியர்கள் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து அங்கே போனவங்க கண்டிப்பாக திரும்ப இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும். வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, கண்டிப்பாக அவங்க ஒரு தொழில் முனைவோர் ஆவாங்க. அப்போ இந்தியாவோட வேல்யூ அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும். எஸ்பெஷலி கம்யூனிகேஷன் துறை, ரியல் எஸ்டேட்லாம் பயங்கரமாக பீக் கொடுக்கும். ஸோ அதன் மூலமாக ஒரு பயங்கரமாக வேல்டு கொடுப்பாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள் இந்தியாவிலேருந்து கிரியேட் ஆகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ராக்கெட் சயின்ஸ் நல்லா இருக்கும், சயின்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்தியாவில். அதே மாதிரி கம்யூனிகேஷன், டேட்டா என்ட்ரி, ஏஐ, இது எல்லாமே இந்தியாவிலேருந்து நிறைய விஷயங்கள், நிறைய படிப்பு, ஆராய்ச்சி படிப்புக்கான விஷயங்கள். யூஸ்வலி இப்போ பார்த்தோன்னா இந்தியா தான் இருக்கிறதுலே ஆராய்ச்சி படிப்பில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த டேட்டா சயின்ஸ் என்ட்ரி இன்னும் ரொம்ப அதிகமாக வரும். உலகத்துக்கு என்ன தேவையோ அதை இந்தியா கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிரும் 2026 வருஷம். நன்றி. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து மெடிக்கல் புரட்சி ஏற்படும்ன்றது வந்து ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிற விஷயம். நம்ம ஓகே, அது வந்து உலகத்திலே எல்லா இடத்துக்கும் இருக்கும். அதே போல் வந்து உலகத்துக்கு வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தாலும் போராத காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். மற்றவங்க ஆராய்ச்சி எப்படியோ அதில் நிறைய விஷயம் வந்து வேலை வாய்ப்புகளில் பெரிய சிக்கல்கள் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் நம்ம நாட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2020 ஆரம்பிச்சிட்டேன் நான். அங்கே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வாழ முடியாத மாதிரி ஊராயிடும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஏஷியாவில் வந்து சிங்கப்பூருக்கு, துபாய்க்கு மட்டும் வாங்கன்னு சொல்லியிருக்கு. அது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் யார் பேசினாலும் அது வந்து பிளாட்ஃபார்மில், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயந்தான். இந்த சேனலில் உட்காந்து நான் தான் சொன்னேன் நம்ம மாற்ற முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, மற்ற வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் பயப்படுறனால தான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த வேலை வாய்ப்புகள், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், மற்றதெல்லாம் வந்து இந்த தனியார் மயமாக்குதல்,
மிஷினரி எல்லாமே உள்ளே வர்றது, ரோபோட்டிக் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் சயின்ஸால் வளர்ச்சி எல்லாமே இருந்தாலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவதாக தான் பஞ்சாங்க குறிப்புகள் காட்டுது. ஓகே. அது உலக லெவலில் அது முக்கியம். அதில் இந்தியாவிலையும் ரொம்ப அதற்காக அரசாங்கம், மத்திய அரசாங்கம், நாங்கள் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கங்களும் சரி, ரொம்ப அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான். இப்போ முதலீடுகள்லாம் எடுத்த உடனே இந்தியா பக்கம் திரும்பினாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு மற்ற ஊருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் பிடிச்சிக்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு காட்டுது. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் இந்தியாவில் வந்து 2026ஆம் ஆண்டு கவர்மெண்ட் சிரத்தையாக இப்போவே ஏதாவது பண்ணாதான் அதுக்கு உண்டான காலகட்டம், இல்லைன்னா கஷ்டப்படுற மாதிரி தான் காட்டும். ஓகே. நம்மளை சுற்றி வந்து 1000 விஷயங்கள் நடந்தாலும் ஏதோ ஒரு தேடுதலை நோக்கி தான் ஒரு மனிதன் வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி எதையோ ஒரு பொறுப்புகள் நிறைந்த இந்த உலகத்தில் அவன் தேடிட்டே இருக்கும்போது அவனோட சந்தோஷமே என்னன்னு பார்த்தா அவனோட காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் தான். ஏன்னா ஏதோ ஒரு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே எனக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இல்லை ஏதோ ஒரு குழந்தைகள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் இந்த தருணத்தில் இந்த 26ஆம் ஆண்டு இந்த திருமணம் மற்றும் காதல் இந்த ராசிக்காரங்களுக்கு கை கூடும்பா. இவங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லவ் பண்ணுங்க, இது நடக்கும். உங்களோட திருமண வாழ்க்கையில இந்த சிக்கல்கள் இருந்தா இது நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் எதுவா இருக்கும்? இது ஒரு சிக்கலான கேள்வி. என்னன்னா காதல் திருமணம்னாலே சிக்கல் தானே சார்? ஆமா ஆமா, காதல் என்பதே சிக்கலான விஷயம். ஆனா சிக்கல்ல தான் சந்தோஷம். ஆமா. என்னை பொறுத்தளவு இந்த 2026ல் பார்த்தீங்கன்னா துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி, காதல் லௌகிகங்கள், காதல் கைகூடும். காதல் கை ஒருதலை பட்சமா காதல் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கைகூடி வரும். ஓகே, ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே கேட்டுக்கோங்க. ஆமா, யாரா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சில சக்சஸ் எல்லாம் வரும். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நான் இப்போ வந்து இதுல துலாம், தனுசு, கும்பம்னு சொல்லியிருக்கிறேன். ஆமா. இதுல இந்த ராசிகள்லயே அவங்க சொந்த ஜாதகப்படி தலைகீழ் மோசமான நேரம் இருந்தா இதெல்லாம் நடக்காது. ஓகே ஓகே. சார் சொல்லிட்டாரு இந்த வருஷம் சக்சஸ் அப்படின்னு போனா தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, தைரியம் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணி ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, நீங்க இவ்வளவு சொல்லிருக்கிறதுனால அப்படி தேர்த்திக்கலாம், அதுக்கு முயற்சிக்கலாம். ஓகே. அதனால என்னோட கண்ணோட்டத்தில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்துல சுப செய்திகள். காதல் லௌகிகம்ங்கிறத விட வீட்டுக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, மேபி ரொம்ப நாள் கல்யாணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் ஏற்படும், நடக்கும், குழந்தை பேர்கள் கிடைக்கும். ஓகே. மொத்தத்துல சுபகாரியம், சுப செய்திகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க எல்லாருமே சிறப்பா இருப்பாங்க. ஆக்சுவலா மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா காதல் உண்டு, கல்யாணம் உண்டுன்றதெல்லாம் வந்து அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். இப்போ ஐயா வந்து எதை சொல்றாருன்னா, குரு பார்க்கறதுனால 2வது வீட்டை குரு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஐயா சொன்ன கணக்கு. துலானா குரு 2ஆம் பார்வை பார்க்கறது, ஓகே. இப்போ தனுசுனா மகரத்தை 2ஆம் பார்வை பார்க்கறது, கும்பம்னா மீனத்தை 2ஆம் பார்வை, அதாவது 2ஆம் இடத்துல குரு பார்வையிடுறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு லவ் வந்து ரொம்ப டக்குன்னு சக்ஸஸ் ஆகக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு வந்து லவ்லாம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் லவ் பண்ணிட்டு இவங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டயலமா பண்ணும். அதுக்கு வந்து நீங்க கேட்டுக்கலாம். இல்ல, கல்யாணம் பண்ணலாமான்னு இப்ப அந்த ராசிக்காரர்கள் மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரர்களுமே ஒரு டவுட்ல தான் இருக்காங்க. அது தெரியாது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா கன்னிக்கு வந்து இந்த டயலமா வந்து அதிகமா வரும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு இது போல டயலமா வரும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்கு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுங்கெல்லாம் வந்து ஸ்டெடியாவே கொஞ்சம் இல்லாத டைம்னால சொல்றது. ஓகே. அதே போல கும்பமும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா இருந்ததெல்லாம் கும்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாயிடும். இவர்கள் 3 பேருடைய அமைப்பு தான் இந்த காதல் அமைப்புல டேக்கப் ஆகுறதுல இவங்களே பிரேக் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அதை மட்டும்தான் நான் முக்கியமா சொல்றேன். நீங்க சொல்லுங்க. உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் தான் காதலிப்பான். அப்போ 12 ராசிக்காரங்களும் காதலிச்சாதான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. யாருக்கு கை கூடும் அப்படின்னா பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் காதல் அப்படின்னு எடுக்கும்போதே இந்த 5ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, இது மாதிரிலாம் நிறையா இருக்குது, தம் ரூல்ஸ் இருக்குது. அதை தாண்டி ராகு நிறைய இம்பேக்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு மாயை இல்லையா, ஒரு மாதிரி கிளர்ச்சியை கொடுப்பாருன்ற போது எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக காதல் வயப்படுவார்கள். காதலுக்கான ஒரு யோகம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், எஸ்பெஷலி 7ஆம் இடத்த குருவும் பார்க்குறாரு.
ப்ளஸ் 2ல் ராகு இருக்காரனால மகர ராசிக்காரர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குட்டி கழிச்சு பார்த்தா மிதுனம், கன்னி எல்லாருக்குமே நல்லா இருக்கு. நான் வந்து இந்த வாட்டி, அதாவது ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம் அப்படிங்கிற 2026 ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி ஜூனுக்கு அப்புறம். ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது மிதுனத்துக்கு இப்போ டைம் நல்லா இருக்கு. ஓகே. அதே மாதிரி அதாவது ஆஃப்டர் ஜூன் வந்து மிதுனத்துக்கு வந்து டைம் நல்லா இருக்கு. பிஃபோர் ஜூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற சமயமாக இந்த டைம் வந்து இருந்துட்டு இருக்கு. துலாத்துக்கு பிஃபோர் ஜூன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு ஆஃப்டர் ஜூன், இப்படி இருக்கக்கூடிய சமயமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜூன், மீனத்துக்கு ஆஃப்டர் ஜூன், இப்படி வந்து இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே இவங்க காதல் பற்றிலாம் நிறையா சொன்னாங்க. நான் என்னுடைய இது வந்து காதலோடைய திருமணம், காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ கல்யாண சம்பந்தமான விஷயம், அதாவது குரு பலன் இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே. இந்த காதல்னாலே எதையோ எல்லாத்தையும் கடந்து வர்றதுனால நம்ம அவங்களுக்கு பார்க்கவே முடியாது. இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக்கிக்கணும். அது செப்பரேட் அவங்க ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து மாறுது. ஆக்சுவலி இந்த காதல், திருமணம் இவங்க சொன்ன மாதிரி நீங்க ஒருத்தர் நான் சொல்லிட்டாங்க, ஆள் தான் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இவருமே என்ன சொன்னாரு, நான் காதல் பண்ணிடுவாங்க ஆனால் திருமணத்துக்கு போவாங்களாம். சார், எல்லா இடத்துலையுமே ஒரு சந்தேகங்களும் ஒரு தயக்கங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை தாண்டி நம்ம எப்பவுமே ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன், நான் எவ்வளவோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நான் ஒன்றுமே பண்ணலடா, அதுவாகவே வந்து என் கையில் விழுந்துச்சு, இது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 2026 அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள், இந்த ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நினச்சாலே போதும்பா உன் கையில் வந்து விழும் அப்படின்னு யாராவது திருப்பம் ஏற்படக்கூடிய ராசிகள் ஏதாவது இருக்கா? 12 ராசிக்காரங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம முதல்ல நினைப்போம். ட்ரூ. இதில் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா, மேச ராசிக்காரங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் சில நிறைய மாற்றங்கள் வரும். அவங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற பாதைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நிறைய பேர் டூர் போவாங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது வீட்டுக்குள்ளே சுப செய்திகள், சுபகாரியங்கள், அதாவது விரயத்தைவே சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்புகள்லாம் மேசத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு குரு வரப்போகிறார் ஜூனுக்கு அப்புறம். வந்துட்டாருன்னா கண்டிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய வீட்டுக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி செலவுகளை குறைப்பாங்க, வரவுகளை கூட்டுவாங்க, தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். பாதகமில்லாத ஒரு வாழ்க்கை நடப்பதற்கான சூழ்நிலையை அவங்க உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. இது போலவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக உடல்நல பிணிப்பீடுகள் எல்லாம் முடிஞ்சிடும். டாக்டர் வீடுமா அலைஞ்சவங்களுக்கு இப்போ நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்குள்ள குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல சுப செய்திகள், சுபகாரியங்கள், ஒற்றுமை, விரிசல் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம், இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தனுசு ராசியில் பிறந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக புத்திர பிராப்தம் சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இந்த மாதிரியான ராசிகள் எல்லாருமே இந்த வருஷத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி கொண்டாட்டம், மாற்றங்கள், குதூகூலங்கள் கிடைக்கும். நீங்க எது அதிர்ஷ்டமான ராசியா பாக்குறீங்க? கன்னி ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு அதிர்ஷ்டம். கன்னி ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். சிக்கலான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வரும், அதை தப்பிச்சு அவங்க திருப்பி அவங்க பக்கம் அதை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகரத்துக்கு ஆஃப்டர் ஜூன் சூப்பராக இருக்கு. வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டைமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கும்பம் சாதிப்பாங்க, பட் தடிக்க விழுந்து விழுந்து சாதிப்பாங்க. அதே மாதிரி மீனராசிக்கு அடுத்த வருஷம், அதாவது எண்ட் ஆஃப் த டிசம்பர், அந்த மாதிரி சமயத்தில் நவம்பர் டிசம்பரில் மீனராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சரி, காசு யாருக்கு வரும்? காசு தானே முக்கியம். காசு யாருக்கு சார் வரணும் அப்படின்னா மிதுன ராசிக்கு பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மீதி ராசி திட்டக்கூடாது. நீங்க சொல்லுங்க. அதிர்ஷ்டன்றது அது இஷ்டப்பட்டு வர்றது தானே. ஸோ யார் யாருக்கு என்ன இஷ்டமோ அது அவர்களுடைய மன விஷயத்தை சார்ந்தது. இருந்தாலுமே இந்த தடவை குரு ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இம்பேக்ட் பண்ணுறனால ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடின்ற மாதிரி தான் இந்த நியூ இயரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது யாராக இருந்தாலுமே. அந்த வகையில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மேஷராசிக்கு சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு. ரிஷபத்துக்கு 11ல் வரக்கூடிய அந்த சனியோட அமைப்புமே ரொம்ப நல்ல, ரிஷபமும் சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் இருந்த கடன் தீர்றதுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதோட நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் துலா ராசிக்கு நல்லா இருக்கு, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. விருச்சக ராசிக்காரருக்கு என்ன சொல்றது, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு, மகர ராசிக்கு அடி போட போறாங்க, கும்ப ராசிக்கு அதோட சூப்பர். ஸோ 12 ராசிக்கும் இந்த தடவை அதிர்ஷ்டமான ராசி தான். ஏன்னா குரு 4ஆம் இடத்துல உட்காந்து சூப்பரா இயக்குறாரு எல்லாருமே. 12 ராசியும் சூப்பரா இருக்க போகுது. சூப்பர் மேம், சூப்பர். எல்லா ராசிக்காரர்களும் நிஜமா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க உங்களோட ரிஷபத்துக்கு வந்து சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு குருவுடைய பலமும் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா பார்க்கும் ரிஷபம். அதே போல வந்து கன்னிக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு வர. ஸோ இவங்களுக்கு நல்லது இருந்தாலும் சிம்மத்துக்கு வந்து அந்த எல்லாமே வந்து மெயினான விஷயம் என்னன்னா 6ஆம் இடத்தே குரு வந்து பார்க்க போறார். அது வந்து பெரிய இப்போ வந்து 11ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வருஷத்துக்கு அடுத்தது 6ஆம் இடத்த குரு பார்க்கணும். ஸோ 11ல் இருக்கக்கூடிய குருவோட 6ஆம் இடத்த குரு பார்க்கறது வந்து இன்னும் பலமாயிடும். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு லக்கில் நிற்கக்கூடிய ஓகே. அடுத்தது வந்து இவங்க தான் எல்லாமே சொல்லிட்டாங்க. மீனத்துக்கு வந்து குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. மெயினா பாத்தீங்கன்னா துலாத்துக்கெல்லாம் நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும். ஓகே. இதெல்லாம் வந்து நிறைய விழாவுக்கு அவங்களுக்கு பொருள் செல்றது, வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்றது, குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் ஆரம்பிக்கும். மகரம் வந்து எதுவா இருந்தாலும் குடும்பத்துல வந்து சங்கடம் இல்லாம பார்த்தோம். குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். மகரத்துக்கு தாம் தூம் வந்து உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க செலவு செய்தாலும் கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டியுடைய பர்மிஷன் இல்லாம செய்து செலவு செஞ்சுட்டு பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் மகரத்துல இப்போ காட்டக்கூடிய. ஓகே. இத்தனை நாள் வந்து நம்ம எல்லாமே நம்மளை சார்ந்து, நம்ம உலகத்தை சார்ந்து, அதாவது எதுல வளர்ச்சி அடையும், நம்ம எதுல பாசிட்டிவா பார்க்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2025ல் வந்து நம்ம நிறைய பேரிடர்களை இந்தியா மட்டுமல்லாத உலக அளவுல நிறைய சந்திச்சோம். நிறைய நிலச்சரிவுகள், ஃப்ளைட் கிராஷஸ். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்மளோட வீரர் முந்தானேத்தி துபாய் இதில் கூட வந்து அந்த ஃப்ளையிங் இதில் போய் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரிடர்கள் வந்து இந்த 25ல் நிறைய நடந்துருச்சு. இது நிறைய சில பேர் வந்து எனக்கே சொல்லியிருந்தாங்க, இந்த ட்ரெக்கிங் போகிறப்பெல்லாம் இந்த மலைக்கெல்லாம் போகாதீங்க, இங்கெல்லாம் போகாதீங்க, நிறைய இடத்துல நிலச்சரிவுகள் ஏற்படும் சொல்லி. நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு 7-8 இடங்களுக்கு மேலே இந்த வாட்டி நிலச்சரிவுகளும் ஏற்பட்டது. ஸோ 2026ல் வந்து எந்த மாதிரி எச்சரிக்கைகள், எந்த கண்டங்களுக்கு எச்சரிக்கைகளாக இருக்கு, எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி என்ன மாதிரி கண்டங்கள்லாம் இருக்கு? இல்ல, அது கண்டம்னு எடுத்து பயப்பட தேவையில்லை. ஓகே. இல்ல, எச்சரிக்கை கண்டங்கள் என்னென்னு சொல்லலாம். இயற்கை பேரிடர்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. என்னை பொறுத்தளவு சனீஸ்வர பகவான் மேஷத்துக்கு போகிற வரைக்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்தை தொடுகிற வரைக்கும், ஓகே, இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா 2026 ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாசம் அந்த மாசம் இதுல இந்த குரு முன்னாடி பின்னாடி இந்த இது ஏற்படக்கூடியது எல்லா டைம்லயும் நடக்க இந்த 26. ஆமா ஆமா. ஓகே. குரு பார்க்க சில புண்ணியங்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே. ஆனா இயற்கையெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாத்துற அளவுக்கெல்லாம் அவர் உள்ள வரமாட்டார். அது நீங்க செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் கிடைக்கும். ஆனாலும் சொல்றேன், ஓகே, இந்த 2026 முழுவதுமாகவே கிட்டத்தட்ட எல்லோருக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பாக இரவு நேர பயணங்கள் தவிர்க்கிறது நல்லது. கடல் கொந்தளிப்புகள் பார்க்கலாம், கப்பல் சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படும். இந்திய இராணுவத்திற்கு ஒரு சவால் விடுகின்ற அளவிற்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சந்திப்பீங்க. இந்திய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே பெருத்த இதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு சூழலை எல்லாம் 2026 இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உலக நாடுகளே அநேகமாக பார்த்தா நம்ம பகைக்க வேண்டியது இருக்கும், இல்லாட்டா அவங்க நம்மளை பகைப்பாங்க. இப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலைகள் மட்டுமல்ல, ஏராளமான நெருக்கடிகள் நமக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் குறிப்பா ஏதாவது? தமிழ்நாட்டுக்கும் உண்டுமா? உண்டு. தமிழ்நாட்டுக்கும் மழை, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இயற்கையாக பேரிடர்கள் சொல்ல போனா இல்லை, ஊட்டி போறவங்க வரவங்க இயற்கை பேரழிவு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்க பத்திரமா இருக்கிறதுக்கு நீங்க முனைப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் மனதில் வச்சுக்கிட்டு வாழணும். பயப்பட தேவையில்லை. அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி 2024ல் இதே மாதிரி ஒரு மீட்டிங் போடும்போது ஷெல்வினை வந்து ஒரு இது சொல்லியிருந்தார், ஃப்ளைட்னால விபத்து ஏற்படும் சொல்லியிருந்தார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாசத்துல அது ஏற்பட்டது. ஓகே, அப்பவே அவர் சொன்ன மாசத்துல அது வந்து ஏற்பட்டது. அடுத்த வார்த்தை அவர் சொல்லும்போது சொன்னாரு, எல்லாரும் ஒவ்வொரு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அண்ணா சொன்ன மாதிரி
2027, 28 வரைக்கும் இது இப்படியே ஃபாலோ ஆகும்னாரு. ஓகே. ஃபஸ்ட்டு சொன்னார். இப்போ வரைக்கும் நீங்கள் கணிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துட்டுருக்கு. True. ஸோ அவரோட சொன்ன வார்த்தை அந்த மாதத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடந்தது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு இடத்துல இப்படி நாங்கள் ரவுண்ட் டேபிள் உட்காந்து பேசும்போது அந்த வார்த்தையை சொன்னார். நான் வந்து எப்போவுமே அந்த ஐ ஃபாலோ தட் ப்ரிடிக்ஷன். கண்டிப்பாக ஒவ்வொன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி போன வாட்டி நான் சொல்லும்பொழுது இந்த மலை சரிவுகள்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் அதை நிறைய இந்த வாட்டி quote பண்ணி சரிவுகள் தான் சொன்னீங்க. நிறையவே ஏற்பட்டது. அதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. மலைச்சரிவுகள். பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதத்துல வரக்கூடியது. விஸ்வாவசு வருடத்திலிருந்து பராபவ வருஷம்னு சொல்லக்கூடிய இந்த வருடத்தினுடைய அந்த இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது போன்ற இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படும். கடல் சம்பந்தமா நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். மழை இருக்கக்கூடிய இடங்களில் சரிவுகள் ஏற்படும். மார்ச் ஏப்ரல் மாசத்துல தீ சம்பந்தமான பிரச்சனைகளும் அதே மாதிரி இந்த போராட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் மார்ச் 2026 ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி போராட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே இந்த வார்த்தையோட சேர்ந்து அவங்க சொன்ன அவர் 2023, 24 சொன்ன அந்த வார்த்தையை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். 27, 28 வரைக்கும் இப்படி இருக்கும். இப்போ அண்ணனும் அதே தான் சொன்னாரு. நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? எப்படி ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குரு பார்வையில் ராகு இருந்தார் ஓரளவுக்கு சமத்து பிள்ளை. அப்போ தனியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் 11ஆம் இடம் கும்பம். ஸோ நிறைய கூட்டம் சேரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக விபத்து ஏற்படும். ஓகே. கண்டிப்பாக நிறைய கூட்டத்தில் மக்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு, கூட்டம் சேரக்கூடிய இடத்துல விபத்து வருவதற்கான வாய்ப்பு 100 இந்த வருஷமே அது நடந்தது. ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் பார்த்தோம் விபத்து. இப்போ சபரிமலையில கூட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த இடமா இருந்தாலும் கூட்டம் நிறைய மக்கள் போய் சேருவாங்க. அந்த இடத்துல வந்து விபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் பண்ணால் இந்தோனேஷியாவில் நிறைய எரிமலை வெடிப்பு நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு எல்லா கண்ட்ரியை விட இந்தோனேஷியாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே. ராகு காரகத்துவம் கருமிக்கல் அப்படிலாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல குரு வரக்கூடிய அந்த அமைப்பு நீண்ட தொடர் வண்டிகள்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி பஸ்ல விபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% இருக்கு. அதுவும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏதாவது ஒரு நாட்டுல ஃளைட்லயும் சொல்லிட்டாரு, ட்ரெயின்லயும் சொல்லிட்டீங்க, பஸ்லயும் இல்ல ஏன்னா ராகு எல்லாம் நீண்ட தொடர் வண்டி. அதனால எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல மின்சார இதுல அதுவும் நம்ம நாட்டுல நடக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்காது. வேற கண்ட்ரியில தான் நடக்கும். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி மகர வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய அழிவு எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஓகே. எஸ்பெஷலி சவுதியில கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஓகே. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ சவுதியில இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இல்ல ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகு தனியா இருந்தாலும் ராகுக்கு எதுவும் நம்ம சில விஷயத்துல பிரிப்போம். அந்த வகையில பார்ப்போம் இந்தந்த இடத்துல இருக்கும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் முன்னோடி ஐயா தான். அவர் 2024 இருந்தே சொல்லிட்டாரு, 2020 சொல்லிட்டாரு தங்கத்தை பார்த்துக்காங்க எல்லாரையும் பார்த்துக்காங்கன்னு. அந்த மாதிரி 2027 வரைக்குமே சனியோடைய ஆளுமையும் சரி குருவோடைய அமைப்பும் சரி இங்கே ராகுவோட பொசிஷனும் சரி கொஞ்சம் பயமுறுத்துற தன்மையில தான் இருக்கு. உலகத்துக்கு இந்தியாவுக்கு பெருசா பண்ணுமானா பண்ணாது. அவங்க எல்லா வாகனங்களையும் சொல்லிடுறாங்க சார், நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல உங்களை மாதிரி ட்ரெக்கிங் பண்ணலாம். அதுவே பயமா இருக்கு. ஏன்னா ஒரு மலைச்சரிவு வேற வரும்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் போன வாட்டி அண்ணா சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்க அவரு சொல்லும்போது இதெல்லாம் பதிவு பண்ணி வைங்கன்னு. ஓகே. சரி, நீங்க கேட்டுக்கிறீங்க, அந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை பேசுறீங்க. பட் நடந்ததுக்கு அப்புறம் இது நடந்தது இவங்க சொன்னாங்கங்கிறது ஏன் சொல்லலையே? கரெக்ட் அப்படிங்கிற நம்ம ஒரு எச்சரிக்கை நோட்டா தான் இதை கொடுக்கறோம். அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மாசக்கணக்கா அவர் சொன்னார் பாருங்க, அழகா எடுத்து சொன்னார். அவர் 2024 சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் அவர் பேசும்போது யாருமே அப்படி ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் அங்கதான் உட்காந்துட்டு இருந்தேன். இல்ல நான் தான் சொன்னது, நீங்க ட்ரெக்கிங் அங்கேயும் மலைச்சரிவுகள் தானே இந்த வாட்டி. அதுவும் புனித இடங்கள்லயுமே மலைச்சரிவு இந்த வாட்டி ஏற்பட்டது. அப்படி கிடையாதுங்கம்மா. நீங்க எல்லாத்தையும் வந்து மலைகளை எல்லாம் நோண்டுவீங்க, குடைவீங்க, கரெக்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அது விழுதுன்னுவீங்க. இப்போ மலை பிரதேசத்துல வீடு வச்சிருக்கவங்க, கடற்கரையில வீடு வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கலாம், என்னையும் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாமே இந்த வருஷத்துல சரியா மாட்டும். ஓகே. அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். ஆமா, நினைக்காத அளவுக்கு வரும். ஓகே. இப்போ கடற்கரையில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்க, மலைப்பகுதியில எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்க்க தான் போறீங்க. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றீங்க. எல்லாமே ஓகே. எங்க ஒரு சின்ன குன்று இருந்தாலும் பிரச்சனை தான். ஓகே. அந்த அளவுக்கு பாதிப்புகள் உருவாகும். ஓகே. அதே போல வந்து எல்லா கூட்டமும், திருவிழா கூட்டமா இருக்கட்டும், அரசியல்வாதி கூட்டமா இருக்கட்டும், சினிமா தியேட்டரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கூட்டம் இடங்கள் எல்லாத்துலயுமே பாதிப்புகள் உண்டு.
அதே போல் தீப்பிழம்புனா யுத்த பூமி எல்லாம் வரும். இந்தியா வந்து மகரத்தை பார்க்குறனால இந்தியாவுக்கு கொஞ்சம் நல்லது வரும், எல்லாமே சந்தோஷம், நானும் இந்தியானால. ஆனால் இந்தியாவுக்கு பெரிய டார்கெட், இந்தியாவுக்கு நிறைய இது. அதே போல் பெட்ரோலியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பெரிய பாதிப்பு. ஓகே. பெட்ரோலியத்தை நம்பி வாழக்கூடிய நாடுகள்லாம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்துடும். ஏன்னா இது வந்து முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கு. இதில் வந்து அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒரு காலகட்டம் தான், 30 வருஷம் 60 வருஷம் கொடி கட்டி பறக்கலாம். அப்புறமா அந்த கொடியை இறக்கி வச்சுட்டு வேற வீழ்ச்சி கொடி ஏற்படும். ம். எல்லா பெரிய ஸ்தாபனங்களும் அப்படிதான். அதுல சில ஸ்தாபனங்கள் தான் வந்து 100 வருஷத்தை கடக்கும். ஆனா 30 வருஷத்துக்கு மேலேயே நிறைய ஒரு 60% 70% ஸ்தாபனங்கள் விழுந்து. அதுக்கப்புறமா இன்னொரு 60 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 to 15%. 100 வருஷம்லாம் இருக்கிறதெல்லாம் 2% 3% தான் இருக்கும். இதுதான் இயற்கையுடைய விதி. ஸோ அது போல வந்து கொடிகட்டி பறந்த இந்த ஆயில் ஃபீல்டு, இந்த பெட்ரோலியம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து இனி கடன்னு டெவலப் ஆகும். ஒண்ணுமே இல்லாத கஷ்டப்படக்கூடிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இது போல நாடுகள்லாம் இனி வந்து பெரிய வளர்ச்சி. அதுலெல்லாம் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இருந்தீங்கன்னா எந்தெந்த நாடுலெல்லாம் வறட்சி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், ராமநாதபுரம் மற்ற சைடெல்லாம் வந்து சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் எங்கெல்லாம் காஞ்சி போயிருக்கோ, இந்த வருஷம் அங்க அவ்வளவு மழை பெஞ்சது அங்கெல்லாம் ராமநாதபுரத்துல. வளர்ச்சி வந்து ஏற்கனவே இருக்கு. ஓகே. அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்க ஏற்கனவே சொன்னது எல்லாமே இருக்குது. ஓகே. அந்த பகுதியெல்லாம் வந்து நல்லா வளரும். ஸோ எதெல்லாம் வறட்சி இருக்கோ அதெல்லாம் வந்து இனி விளையக்கூடிய பூமி. பூமியா மாறும். எதெல்லாம் ரொம்ப திமிர்த்தனமா ரொம்ப இருக்கிறது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளோ எல்லாம் போட்டதெல்லாம் இனி கொஞ்சம் ஷேக். சரிவை ஏற்படுத்தும். ஸோ அதுல எல்லாரும் நாங்களும் தான் போட்டிருப்போம். அதெல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடி விழுறிச்ச நமக்கு மட்டும் விழுந்தா தான் வருத்தப்படணும், மொத்தத்துக்கு விழுறிச்ச ஓகே, அவனோட நம்ம கம்மியா இருக்குன்னு சந்தோஷப்படணும். ஓகே. ஹாப்பியா இருக்கக்கூடிய காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் எதையெல்லாம் மனிதன் சேதப்படுத்தினானோ ஓகே. அதுக்கெல்லாம் விலை கொடுக்கிறது. ஆனா விமானத்தில் கண்டிப்பாக மனிதன் பண்ணக்கூடிய எரரால் ஓகே. திருப்பி பெரும் விபத்துகள் இந்தியாவிலே வரும். 2026ல நிச்சயமா இன்னொரு விமானம் இதுல வரும்ன்றீங்க. கண்டிப்பா வரும். அது மனிதன் பண்ணக்கூடிய எரரால். அதாவது நீங்க சொல்றது இப்ப கடந்த விபத்தே வந்து மனிதன் பண்ண எரர் தான். அதே போலதான் வரும். ஸோ செக்யூரிட்டிஸ் வந்து அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்க எல்லாம் இவர்களெல்லாம் கரெக்டாக மாசம் இவர்களுடைய மெடிக்கல் செக்கப்லேருந்து இவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக ஸ்கேனிங் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இல்லை என்றால் மனித உயிர்கள் அநியாயமாக தான் போகும். ஓகே. அதுல நீங்க பயணிக்கலாம், நான் பயணிக்கலாம், யார் வேணுமா பயணிக்கலாம். ஏன்னா துர்மரண சாஸ்திரம்ன்றது இந்த வருஷம் அதிகமாக கன்க்ளூட் ஆகும். இப்போ கூட நிறைய சொல்லலாம், நாங்கெல்லாம் சொல்லலாம். இப்போ ஆட்சியாளர்களுக்கு வந்து நல்லா இருக்கு இங்கே தமிழ்நாட்டில். ஆனால் குரு அதிச்சாரத்தில் இருக்கனால நான் திருப்பி சொல்றது, இன்னைக்கு எடப்பாடி ஐயா வந்து பேரே இல்லைனாலும் திடீர்னு வந்து இந்த கன்னிக்கு வந்து குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய டைம். அந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய டைமுக்குள்ள குரு அதிச்சாரம் முடிஞ்ச உடனே அதனுடைய வேகத்தை எடுக்கும். ஸோ திடீர்னு அவருக்கே வந்து எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம்லாம் வரலாம். ஸோ யார் யார் இனிமேல் ஒன்னே சேர மாட்டாங்கன்னு நினைச்சவங்கலாம் ஒன்று சேருவாங்க. திடீர்னு ஒன்று சேர்றதுக்கு பவர் கிடைக்கிறதுக்குலாம். அதனால தான் எங்கள் ப்ரெடிக்ஷன்லாமே வந்து ஜனவரி 6 வரைக்கும் நாங்கள் ஜோசியத்தில் கொஞ்சம் வாயை மூடிக்கின்னு இருக்குது. எங்களுக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு அந்த என்ன ரேட்டு, டிஆர்பி ரேட்டு நாங்கள் பலியாட ஆகக்கூடாது. ஏற்கனவே அப்படிதான் ஒரு வாட்டி நான் மாட்டினேன். ஸோ அதுலேருந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது. ஸோ நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த வேலையெல்லாம் கிடையாது. அதனால இந்த குரு அதிச்சாரம்ன்றது ஜனவரி டிசம்பர்ல முடிந்தாலும் ஓகே. ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ், எங்க ப்ரெடிக்ஷன்ஸு நாங்களே மாத்திக்கக்கூடிய நிர்பந்தம்லாம் ஏற்படும். ஆனால் விஜய் வந்து டெவலப் ஆவார்ன்றது 100 அதெல்லாம் clean ஆ தெரியும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் அவர் இதுல வேலை செய்யுது. அந்த நீச்சபங்க வேலை செய்யறச்சு அவர் தனியா இருப்பாரு, அவருக்கு ஒரு மாஸ் வந்துடும். அவர் வந்து வாங்கக்கூடிய ஓட்டே நிறைய பேருக்கு மலைப்பா இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். உங்கள் மூலமா ஏதோ ஒரு விதத்துல எச்சரிக்கையான ஒரு பதிவாக தான் இதை பார்க்குறேன் நான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய ராசி, அவங்களுடைய பிறந்த தேதியை பொறுத்து எல்லாமே மாறும்ன்ற பட்சத்துல ஒரு எச்சரிக்கை கணிப்பா இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னதான் நம்ம கண்காணிச்சாலும்
அயராத உழைப்பும் நம்மளோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி நம்மளோட உழைப்பும் நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஈடுபாடாக செய்கிறோன்றது தான் ஒரு முக்கியம். ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கையை எந்த விதத்துலையும் யாரும் விட்டுறாதீங்க. நன்றி.